ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் தேசிய வாக்காளர்கள் தின கொண்டாட்டம். சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. புதுச்சேரியில் பணிபுரியும் ஒப்பந்த ஆசிரியர்கள் 5வது நாளாக தொடர் போராட்டம். கொட்டும் மழையும் பொருட்படுத்தாமல் கல்வித்துறை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டம். மொழிப்போர் தியாகிகள் தின பேரணி. லட்சிய ஜனநாயக கட்சியினர் திரளாக பங்கேற்பு. காரைக்காலில் அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பாரதிய ஜனதா கட்சியினருக்கு அறிவுறுத்தல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். தேசிய வாக்காளர்கள் தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாக்காளர் விழிப்புணர்வில் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. என் இந்தியா என் வாக்கு என்னும் 2026ஆம் ஆண்டிற்கான தேசிய கருப்பொருளை கொண்டு புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் 16வது தேசிய வாக்காளர் தின விழா புதுவை கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. துணை தலைமை தேர்தல் அதிகாரி தில்லைவேல் வரவேற்புரையாற்றினார். புதுவை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் வாழ்த்துரை வழங்கினார். தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். விழாவில் முதல் முறையாக வாக்களிக்கும் வாக்காளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். நெறி சார்ந்த மற்றும் பொறுப்புள்ள வாக்குப்பதிவிற்கான உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதி செய்யும் வகையில் வாக்காளர் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. தேர்தல் மேலாண்மை மற்றும் வாக்காளர் விழிப்புணர்வு பணிகளில் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுக்கு 2026ஆம் ஆண்டிற்கான மாநில அளவிலான விருதுகள் வழங்கப்பட்டது. வாக்காளர் பதிவு அதிகாரிகளுக்கான சிறந்த தேர்தல் நடைமுறைகள் விருது அங்கித் குமாருக்கும், குமரன் சௌத்ரி மற்றும் அருணகிரிநாதன் ஆகியோருக்கும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் பணியாற்றி வரும் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யக்கோரி 5வது நாளாக கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கல்வித்துறை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையில் 292 கௌரவ விரிவுரையாளர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிகா ஆசிரியர்கள் கடந்த 4 முதல் 6 ஆண்டுகளாக ஒப்பந்த ஆசிரியர்களாக தொடர்ந்து பணிபுரிந்து வருகின்றனர். இதுநாள் வரை பணி நிரந்தரம் ஆணை கிடைக்கப்பெறாததால் கடந்த புதன்கிழமை முதல் காத்திருப்பு போராட்டத்தை கல்வித்துறை வளாகத்தில் அனைத்து கௌரவ ஆசிரியர்களும் தொடங்கியுள்ளனர். இதன் தொடர்ச்சியாக 5வது நாளாக ஞாயிற்றுக்கிழமை அன்றும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் காத்திருப்பு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டனர். கடந்த 2 நாட்களாக பெய்யும் தொடர் மழையையும் பொருட்படுத்தாமல் ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தர கோரிக்கையை வலியுறுத்தி கருப்பு உடை அணிந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுக்கு ஆதரவாக பொதுமக்கள் மனித உரிமை கழகத்தினர் ஒப்பந்த ஆசிரியர்களின் போராட்டத்திற்கு வருகை தந்து அவர்களை வாழ்த்தி பேசினர். மொழிப்போர் தியாகிகள் தினத்தையொட்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற அமைதி பேரணியில் திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றனர். மொழிப்போர் தியாகிகள் தினத்தையொட்டி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அமைதி பேரணி காமராஜர் தொகுதி ரெயின்போ நகர் பூங்காவிலிருந்து தொடங்கியது. பேரணிக்கு அக்கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமை தாங்கினார். பேரணி அண்ணா சாலை காந்தி வீதி வழியாக சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் பயணித்து காமராஜர் மணிமண்டபத்தில் நிறைவு பெற்றது. பேரணி நிறைவாக மொழிப்போர் தியாகிகளுக்கு மலர் தூவி மெழுகுவத்தி ஏந்தி மரியாதை செலுத்தி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறுகையில் 1965ஆம் ஆண்டு மொழிப்போர் நடைபெற்ற காலத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் இருந்ததாகவும் மத்தியில் இந்தி திணிப்பை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் அரசுதான் என தெரிவித்தார். அந்த மொழிப்போர் வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வருகிறதாகவும் அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை மக்களிடம் எடுத்து சொல்லும் நோக்கத்துடன் தான் இந்த அமைதி பேரணி நடத்தப்பட்டுள்ளதாகவும் அப்போது அவர் தெரிவித்தார். இன்னைக்கு ஜனவரி 25ஆம் தேதி நம்ம தாய்மொழிக்காக தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூறும் நாளாக இன்று அமைதி பேரணி நடத்தி இன்னைக்கு மக்களோட எங்களோட அஞ்சலியை செலுத்தியிருக்கோம்.
காரைக்காலில் உள்ள 5 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியினரை மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா காரைக்காலுக்கு வந்துள்ளார். அவரை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், மாநில பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், தொடர்ந்து நிரவி, திருப்பட்டினம், காரைக்கால் வடக்கு, காரைக்கால் தெற்கு ஆகிய தொகுதிகளைச் சேர்ந்த கிளை நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கணபதி, மீனாட்சி சுந்தரம் ஆகியோரும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய மத்திய அமைச்சர் மான்சுக் மாண்டவியா கூறுகையில், மத்தியிலும் மாநிலத்திலும் மீண்டும் ஒரே ஆட்சி அமைய வேண்டும் என்ற கோஷத்தை முன்னிறுத்தி தேர்தல் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றுபட்டு முழுநேர கட்சி பணியாற்ற வேண்டும் எனவும், பிரதமரின் மக்கள் திட்டங்கள் பொதுமக்களிடம் கொண்டு சென்று பயனாளிகளை நேரில் சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியத்தை எடுத்துரைக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். கிளை வாரியாக நிர்வாகிகள் வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து பணியாற்ற வேண்டும் என்றும், 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்க அனைவரும் உழைக்க வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் எனவும் உறுதியுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் அப்போது கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் உள்ள தண்டுமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஏகதின லட்சார்ச்சனையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளிலுள்ள அருள்மிகு ஸ்ரீ தண்டுமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் 37ஆம் ஆண்டு ஏகதின லட்சார்ச்சனை விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை தண்டுமுத்து மாரியம்மனுக்கு ஏகதின லட்சார்ச்சனையும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் அருளை பெற்று சென்றனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய அர்ச்சகர்கள், சரவண குருக்கள், வேதபுரி குருக்கள், அரிகுருக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா வெளியிட்டுள்ள உருக்கமான வீடியோ பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் சந்திரபிரியங்கா வெளியிட்டுள்ள வீடியோவில், காரில் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு விபத்து ஏற்பட்டதாகவும், அந்த விபத்தில் படுகாயமடைந்த நபர் சிறிது நேரத்தில் உயிரிழந்ததாக செய்திகள் வந்ததாகவும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் விபத்து ஏற்பட்டால் கை கால்கள் முறிவு ஏற்படும் என்றும், ஆனால் தற்போது நடைபெறும் விபத்தானது உயிரிழப்பை ஏற்படுத்துவதாகவும் கவலை வெளியிட்டுள்ளார். விலையுயர்ந்த இருசக்கர வாகனங்களை வாங்கும் வாகன ஓட்டிகள் ஒரு சிறிய பொருளை வாங்க மறுக்கின்றார்கள் என்றும், எல்லாரும் சொல்வதைப் போலவே தானும் கூறுவதாகவும் தெரிவித்துள்ள அவர், உயிர்களை பாதுகாக்க ஹெல்மெட் நிச்சயமாக அணிய வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதனால் குடும்பத்தினர், உறவினர்கள், சுற்றியிருக்கும் நபர்களுக்கும் நல்லதாக இருக்கும் என்றும், பாதுகாப்பாக அமையும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்து அந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளார். ஹெல்மெட் அணிவது ஓல்டு ட்ரெண்டாக இல்லை என்றும், புதிய ட்ரெண்டாக மாற்றுங்கள் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இவ்வளோ காஸ்ட்லியாக பைக் வாங்க தெரிஞ்சவங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த மறந்துட்டாங்க. இது சொன்னால் என்ன இவங்களுமா அப்படின்னு தோணும். ரொம்ப கிரிஞ்சாகவும் தோணும். இதை ஜென்சி கிட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படி தான் தோணும். ஹெல்மெட் வாங்கலை. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, குதிரை வாங்குறவங்களுக்கு சவுக்கு வாங்குறதுக்கு காசு இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அது தேவையில்லையே, எதுக்கு நம்ம ஹெல்மெட் போடணும், அதெல்லாம் நம்ம கெத்தை குறைக்கும் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. கெத்தை குறைச்சா பரவாயில்ல, நம்ம ஆயுசை குறைச்சிடக்கூடாது. அந்த மாதிரியான நிகழ்வுகள் இப்போ அதிகமாக நடந்துட்டுருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது புரியும். ஸோ ப்ளீஸ் தயவுசெய்து ஒரு ரிக்வஸ்ட்டாக வச்சுக்கோங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், முடிஞ்ச வரை யூஸ் பண்ணுங்கள். கண்டினியூஸாக பண்ணனா என்ன இதெல்லாம் ஓல்ட் ட்ரெண்டுன்னு நினைப்பீங்க. எதுவுமே ஓல்ட் ட்ரெண்ட் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம ட்ரெண்டாக மாற்றிக்கலாம். ஸோ உங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம முன்னாடி நல்லா போனாலும் நம்ம முன்னாடி யாரும் சரியாக வருவாங்கலாம் சொல்ல முடியாது. முடிஞ்ச வரை நம்மளை சேஃபாக பார்த்துப்போம். காட் பிளெஸ் யூ. வாழுங்க, நீங்களும் வாழுங்க, அடுத்தவங்களையும் சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷமாக வாழ வச்சு பாருங்கள். தேங்க்யூ. ரத சப்தமியை முன்னிட்டு புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலில் பெருமாள் தாயாருடன் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி காட்சியளித்தார். ரத சப்தமியை மகா சப்தமி என்றும் அழைப்பதுண்டு. மகா மாதம் எனப்படும் தை மாதத்தில் வரும் வளர்பிறை சப்தமியில் ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. வேத சாஸ்திரங்களின்படி இந்த நாளை சூரிய பகவான் அவதரித்த நாளாக கருதப்படுகிறது.
ஞானத்திற்கு கடவுளாக போற்றப்படும் சூரிய பகவானின் அவதார தினம் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்நாளில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உள்ளிட்ட பல்வேறு பெருமாள் கோவில்களிலும் சூரிய பிரபையில் பெருமாள் எழுந்தருளி சேவை செய்வது வழக்கம். அந்த வகையில் புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள பிரசித்தி பெற்ற பெருந்தேவி தாயார் சமேத வரதராஜ பெருமாள் கோவிலில் ரத சப்தமியை முன்னிட்டு வரதராஜ பெருமாள் தாயார்களுடன் சூரிய பிரபையில் எழுந்தருளி புறப்பாடு நடைபெற்றது. அழகான அலங்காரத்தில் 7 வண்ண குதிரை வாகனத்தில் சூரிய பிரபையில் பெருமாள் காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் ராமகிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள லட்சுமி ஐகிரீவர் கோவிலிலும் ரத சப்தமியை முன்னிட்டு லட்சுமி ஐகிரீவர் சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளி காட்சி தந்தார். அப்பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் லட்சுமி ஐகிரீவரை வணங்கி சென்றனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் சர்வதேச வணிகத்துறை சார்பில் நடைபெற்ற 2 நாள் கருத்தரங்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆராய்ச்சியாளர்கள் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் சர்வதேச வணிகத்துறை மற்றும் ஹைதராபாத் இந்திய சமூக அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் தெற்கு பிராந்திய மையத்துடன் இணைந்து தொழில் முனைவோர்கள் ஸ்டார்ட் அப் மூலம் இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி வாய்ப்புக்கான சாத்தியக்கூறு தொடர்பான 2 நாள் தேசிய கருத்தரங்கு நடைபெற்றது. இந்த கருத்தரங்கு ஒருங்கிணைப்பாளர் அருள் இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் தொழில் முனைவோர் ஸ்டார்ட் அப்களின் வளர்ச்சி குறித்து விளக்கினார். பல்கலைக்கழகத்தின் மேலாண்மை பள்ளியின் டீன் நடராஜன் பொருளாதார வளர்ச்சி உலக வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்களிப்பை வலுப்படுத்துவதில் தொழில் முனைவோரின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறினார். சென்னை தெற்கு பிராந்திய வெளிநாட்டு வர்த்தக இணை இயக்குனர் ஜெனரல் பனவாத் புன்னம் குமார் ஏற்றுமதி வசதி நடவடிக்கைகள் அரசு முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக பேசினார். முன்னதாக சர்வதேச வணிகத்துறை தலைவர் பேராசிரியர் புஷன் சுதாகர் வரவேற்றார். இதில் குழு விவாதம், ஆராய்ச்சி கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. கருத்தரங்கில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பேராசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர். முடிவில் பேராசிரியை புவனேஸ்வரி நன்றி கூறினார். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள உதவி ஆய்வாளர் பணியிடங்களுக்காக நடைபெற்று வரும் உடற்தகுதி தேர்வில் 6வது நாளில் 73 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றனர். புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 உதவி ஆய்வாளர்கள் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது. இந்த பணியிடங்களுக்கான விண்ணப்பித்தவர்களுக்கான உடல் தகுதி தேர்வு கோரிமேடு ஆயுதப்படை மைதானத்தில் நடந்து வருகிறது. அதன்படி 6வது நாளான சனிக்கிழமை 1000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 234 பேர் மட்டுமே பங்கேற்றனர். இதில் 73 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றனர். இதுவரை 421 பேர் எழுத்துத் தேர்வுக்கு தகுதி பெற்றுள்ளனர். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் குடியரசு தினத்தையொட்டி உடல் தகுதி தேர்வு கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை உடல் தகுதி தேர்வு மீண்டும் நடைபெறும் எனவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு தொடர்பாக புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் முன்னாள் தலைமை பொறியாளர் மற்றும் அவரது மனைவி மீது சிபிஐ வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளராக பணிபுரிந்து வந்த தீனதயாளன் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி காரைக்காலில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான தங்கும் விடுதியில் தங்கியிருந்தார். அப்போது அங்கு வந்த தனியார் ஒப்பந்தக்காரர் தலைமை பொறியாளர் தீனதயாளன் முன்னிலையில் செயற்பொறியாளர் சிதம்பரநாதனிடம் 2 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்தை கொடுத்த போது சிபிஐ அதிகாரிகள் அவர்களை சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். பின்னர் தலைமை பொறியாளர் அலுவலகம், செயற்பொறியாளர், ஒப்பந்தக்காரர் அலுவலகம் ஆகியோர் வீடுகளிலும் சோதனையிட்டு முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது. இதில் தலைமை பொறியாளர் தீனதயாளன் வீட்டிலிருந்து 63 லட்சம் ரூபாய் ரொக்கமும், செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் வீட்டிலிருந்து 8 லட்சம் ரூபாய் என மொத்தம் 71 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் 7.44 கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை அமைக்கும் பணிக்கு லஞ்சம் வாங்கியதாக தலைமை பொறியாளர், செயற்பொறியாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் உள்ளிட்ட 3 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனிடையே முன்னாள் தலைமை பொறியாளர் தீனதயாளன் வீட்டில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி அனைத்து ஆவணங்களும் கைப்பற்றி சென்றனர். தொடர்ந்து அதன் மூலம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில்
கடந்த 1/1/2019 ஆண்டு முதல் 23/3/2025 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளராக தீனதயாளன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருப்பதும் தெரியவந்தது. மேலும் வருமானத்துக்கு அதிகமாக உள்ள 2,67,08,815 ரூபாய்க்கு தீனதயாளன் முறையாக கணக்கு காட்டவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் மற்றும் அவர் குழந்தையாக இருந்த அவரது மனைவி ஆகியோர் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தில் 3 பிரிவுகளின் கீழ் சிபிஐ அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,540 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,520 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்தி நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.